Hey, hi, hello, welcome back to the channel, guys. So, good evening, hope all safe working number. So, இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கைண்ட் ஆஃப் vlogging பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு மோட்டோ vlogging பண்ணி. ஸோ எஸ் கைஸ், நான் ஆக்சுவலாக இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக ஒரு மோட்டோ vloggingல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாமே சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் 2 கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில். ஒன்று வந்து சிட்டிசன் அவேர்னஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பாக்சிங். ஸோ ரெண்டுக்குமே வந்து உங்களுடைய ஆதரவு வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்குறது நான் என்னுடைய யூடியூபுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீன்ஷாட். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய இன்ஸ்டா பேஜோடைய ஸ்க்ரீன்ஷாட், சரிங்களா? ஸோ ரெண்டுத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். போடுற கண்டென்ட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இல்லை வேறு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் ப்ரிப்பேர் அண்ட் ரிசர்ச், அனலைஸ் அண்ட் ப்ரிப்பேர் அ வீடியோ அண்ட் ஐ கேன் அப்லோட் இட் அக்கார்டிங்லி, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ எஸ் கைஸ், ஸோ பைக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வாட் ஆர் த சேஃப்டி மெஷர்ஸ் வி நீட் டு ஃபாலோ அண்ட் வாட் ஆர் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வி நீட் டு கேரி, சரிங்களா? ஸோ டோன்ட் வரி கைஸ், vloggingலேயும் ஃபோக்கஸ் இருக்குது, ரைடிங்லேயும் ஃபோக்கஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவல் கிராசிங் இது. ஸோ இந்த பஸ்ஸு போட்டோம். ஆக்சுவலி பஸ்ஸு பின்னாடி போகும்போது மேக்ஸிமம் அதோடைய ஸ்டாப்பிங் பாயிண்ட்னாக்கா லெஃப்ட்லேருந்து ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் ரைட்லேருந்து ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. அந்த 2 லேன் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைவேஸ் உங்களுக்கு தெரியும் 3 விதமாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடு லேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ்க்கு, மிட் லேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவில் மூவர்ஸ்க்கு, அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட்டில் போகிறவங்களுக்கு, தோஸ் யூ ஆர் கிராசிங் பியாண்ட் 100 km/h ஸ்பீடு, இல்லை எமர்ஜென்சியாக போகிறவங்க, இல்லை ட்ராவல் பண்ணுறவங்கனாக்கா தே யூஸ் தி எக்ஸ்ட்ரீம் ரைட் சைட் லேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ எப்போவுமே உங்களுடைய வண்டியில் லெஃப்ட் ஹேண்ட் மிரரும் அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் மிரர் ரியர் வியூவும் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. ஸோ தட் இட் கிவ்ஸ் யூ அன் ஐடியா வாட் ஹாஸ் டு பி டேக்கன் ஆஸ் அன் இமீடியட் ஆக்ஷன். ஏன்னா வண்டியை வந்து ஓட்டும் போது உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸிமம் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் அது யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஸ்டில் ஐ வுட் urge டு யூஸ் தி இண்டிகேட்டர்ஸ், சரிங்களா? அது உங்களுடைய சேஃப்டியும் சரி, நம்மளுடைய மற்ற பப்ளிக்குடைய சேஃப்டியும் சரி இது பண்ணோம், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ஆக்சுவல் கண்டென்ட் கைஸ். ஸோ சேஃப்டின்னு வரும்போது ஃபஸ்ட்டு யூ நீட் டு என்ஷூர் நீங்கள் பைக்கை வெளியே எடுக்கும்போது உங்களுடைய ஹெல்மெட் இருக்கணும். த வெரி மோஸ்ட் ப்ரைமரி சேஃப்டி மெஷர்மெண்ட் ஆஸ் அட்வைஸ்ட் பை த கவர்மெண்ட் அண்ட் எவ்ரி சோர்ஸஸ், சரிங்களா? ஸோ ஹெல்மெட் இல்லாமல் வெளியே ட்ராவல் பண்ணாதீங்க. ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். இப்போல்லாம் பில்லியன்ஸ்க்கும் ஹெல்மெட் வந்து மேண்டேட்ரி. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல, பட் ஸ்டில் ஐ வுட் urge டு யூஸ் ஹெல்மெட்ஸ் ஃபார் போத் ஆஃப் தம். அது கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது வெயில் ஆகட்டும் குளிர் ஆகட்டும் எந்த இது வந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் உங்களுடைய சேஃப்டி கியர்ஸ் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஜெர்க்கின் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அதுவும் வந்து அட்லீஸ்ட் உங்களுடைய ஆக்சிடென்டல் டேமேஜில் இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோன்னாக்கா ஃபஸ்ட்டு கிரிப்னஸ், த்ராட்டல் பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பைக்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி டாம் ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்காது எல்லா ஹியூமன்ஸ்க்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா அதை வந்து கம்ஃபர்டபுள் பண்ணிவிடும் அந்த த்ராட்டலை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுதாங்க சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்பீட் லிமிட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சைன் போர்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய த்ராட்டல் ஆப்ரேஷன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கியர் ஷிஃப்டிங்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இங்கேருந்து லேன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகிறீங்க அப்படின்னாக்கா இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தப்பு இல்லை, ஏன்னா அது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணோம். ஸோ தட் நீங்கள் எந்த லேனில் போய்ட்டுருக்கீங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு அது இண்டிகேட்டர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வர பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அட்வான்ஸ் இன்டெகிரேட்டட்
இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் யூஸ் பண்ணுங்கள், அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஆப்போசிட்லேருந்து வராங்க, லேன் மாறி ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் வராங்கனாக்கா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இது வந்து இண்டிகேட் பண்ணணும் எதிரில் வரவங்களுக்கு நாங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரோம். ஸோ தட் யூ கைஸ் ஆர் ஹாவ் டு டேக் நெசசரி ஆக்ஷன் அண்ட் மூவ் அக்கார்டிங்லி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நெசசரி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டேக் டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? பைக்கில் டுடே we have the facility of carrying the documents both as a hard copy as well as a soft copy. ஸோ டிஜிட்டலாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 1 டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பைக்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் இல்லை ஆர்சி புக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 மோடில் கிடைக்குது. ஒன்று பேப்பர் சர்டிஃபிகேட் மோட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் கார்டு மோட். சரிங்களா? ஸோ ரெண்டுமே எப்பவுமே கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் கூட கிரியேட் பண்ணி தராங்க. வேணும்னா அது சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? எனிவே யூ நீட் டு கேரி டாக்குமெண்ட் எண்ட் ஆஃப் த டே, நோ மேட்டர் வாட். சரிங்களா? நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ஆர்சி, அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ தட் போலீஸ் செக்கிங் பண்ணும்போது இந்த வண்டி யாருக்கு சொந்தமானன்றது அவங்க டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் சிஸ்டம் மூலிமா வெரிஃபை பண்ணிக்குவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆத்தென்டிகேட்டட் டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூடு பை தி ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். ஸோ மேக் ஷுர் உங்கள் வீட்லேயாகட்டும் இல்லை யாரும் வேணா இருக்கட்டும் பிலோ 18 உங்கள் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா தயவு செய்து அவங்கக்கிட்ட 2 வீலரோ இல்லை 4 வீலர் கொடுத்து விட்டுறாதீங்க. சரிங்களா? அது வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸும் வந்து கிரியேட் பண்ணுது. குழந்தைங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. we need to guide them, educate them that the authentic and actual age of riding is or driving is above 18 years. ஸோ ஒரு ஓட்டிங் பவருக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 years மேலே தான் அப்படின்னும் போது ஸோ டிரைவிங் அண்ட் ரைடிங் வந்து we need to follow above 18 years ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக தமிழ்நாடு போலீஸும் இல்லை ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் பிலோ 18 கிட்ஸ் பேரண்ட்ஸோடைய வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணாங்க எங்கன்னா அஃபென்ஸில் எல்லாம் அசால்ட் இதில் ஆக்சிடென்ட் இதில் அரெஸ்ட் ஆகுறாங்க இல்லை காட் ஆகுறாங்க அப்படின்னாக்கா the parents will be the one who has to bear the punishment. அந்த பனிஷ்மெண்ட் வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஃபைன் பே பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ அதே மாதிரி டிராஃபிக் போலீஸும் சரி மற்ற அதர் சேஃப்டி மெஷர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் சரி உங்கள் எல்லாருக்கும் வந்து ரெகுலர் சேஃப்டி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க யூடியூப்பில், இன்ஸ்டாவில், டெலிவிஷனில், இல்லை மீடியா சோர்ஸஸில். ஸோ அதை ரெகுலராக படித்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிபி ஐபிஎஸ் ஆஃபீஸர் சுதாகர் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சார். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ஒரு பெரிய பிக் சல்யூட். சென்னை டிராஃபிக் போலீஸில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க சொல்கிறது அதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வர பைக்ஸ் 4 வீலர்ஸ் அண்ட் அபவ் தி வீலர்ஸ் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா BS6 நார்ம்ஸ் 0 எமிஷன் நார்ம்ஸ் வெஹிக்கிள் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? முதல்ல இந்த நார்ம்ஸ் செக்ஷனாக என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த நார்ம்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக ஸ்மோக்கோடைய எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கம்மி பண்ணோம். சரிங்களா? அந்த ஸ்மோக் வருது இல்லையா பைக்லேருந்து, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் 0. சரிங்களா? மச் அப்ரிஷியேட் த டெக்னாலஜி வாட் தே ஹவ் டிசைன்ட். ஸோ BS6 ஆகட்டும் அண்ட் அபவ் ஆகட்டும் அது எல்லாமே வந்து ரெகுலராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்ஸ் என்னன்றது. சரிங்களா? அண்ட் வண்டி ஐடென்டிஃபை பண்ணணும் இது வந்து BS6 வெஹிக்கிள் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய ஹெட்லாம்ப் வந்து இப்போ இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ் எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஹெட்லாம்ப் வந்து போத் 4 வீலர் அண்ட் 2 வீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் 4 வீலரில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. பட் 2 வீலர்ஸில் தெர் இஸ் நோ ஆப்ஷன் டு சுவிட்ச் ஆஃப். பட் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் போட்டு அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுங்கள். பகலில் லைட் எரியுது வருத்தப்படாதீங்க, அது ஒரு சர்டன் ரீசனுக்காக தான் கவர்மெண்ட் வந்து அந்த நார்ம்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ BS6 உடைய மெயின் பர்பஸே இதுதான். ஸோ மேக்ஸிமம் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி.
ஸோ பொல்யூஷன் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த டாக்குமெண்ட் பற்றி பேசுகிறேன்ட்டு. ஸோ எஸ் கைஸ், ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுனால ஒரு நார்ம்ஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எந்த வெஹிக்கிளாக இருக்கட்டும் விச் இஸ் மேனுஃபேக்சர்ட் அண்ட் ஆன் தி ரோட் ஃபார் மோர் தென் 1 year அண்ட் அபவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஹாவ் டு கெயின் ஆர் obtain தி பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட். சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபீஸ் அதுக்குன்னே இருக்குது. ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருப்பாங்க. இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் இல்லை பொல்யூஷன் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சென்டர் வந்து கூகுளில் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்கள் வெஹிக்கிளை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு ஒன்றும் இல்லை கேஸ், நீங்கள் போய் நின்னீங்கன்னாவே அவங்களே வந்து ஒரு டெஸ்டிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுடைய சைலன்சரில் 4-wheeler இல்லை 2-wheeler சைலன்சரில் ப்ளக் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலிமா அதோடைய பொல்யூஷன் எமிஷன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. மேஜர்லி பார்த்தீங்கன்னாக்கா 2-wheelerக்கு இட்ஸ் பிலோ 50 rupees கைஸ். அண்ட் ஃபார் 4-wheelers அண்ட் above ஆஸ் பர் த வெஹிக்கிள் வெயிட் அண்ட் மற்ற அப்படின்னு பார்த்தீங்க மோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 and above கூட ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் பியூர்லி a government registered organization கைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் பெட்ரோல் பங்க்ஸில் கூட உங்களுக்கு வந்து பியூசி சென்டர்ஸ் இருக்கும். ஸோ பை சான்ஸ் நீங்கள் லாங் ட்ராவலர்ஸ் எஸ்பெஷலி பைக் vloggers அண்ட் பைக் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து டெஃபினட்டாக வாங்கி வச்சுக்கணும். அண்ட் காமன் பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். நாங்களும் பைக் ரைடர்ஸ் தான், பட் we are also a common people where we make sure that we follow the rules. சரிங்களா? ஸோ மெயினாக நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த vlogல இதுதான் கைஸ். ஃபஸ்ட்டு சேஃப்டி கியர்ஸ், ரைடிங் ஜாக்கெட், க்ளவ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்டேஷன்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆர்சி, பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் அண்ட் யோர் டிரைவிங் லைசன்ஸ். சரிங்களா? அண்ட் இதுதான் வந்து கைஸ் இந்த vlogக்கான மேஜர் டிஸ்கஷனே பார்த்தீங்கன்னாக்கா. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கார் vlogகும் எடுக்க போகிறேன். ஸோ எங்கள் ஃபாதருடைய காரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து ஒவ்வொரு கேட்டகரி நம்ம சேனலில் லான்ச் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ இப்போ சிட்டிசன் அவேர்னஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பியூர்லி சொசைட்டல் இஷ்யூ அண்ட் நீட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அன்பாக்சிங்ன்ற தனி கேட்டகரி பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பாக்சிங் ஆஃப் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆர் எனி அன்பாக்சிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதோடைய ரிவ்யூ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ மோட்டோ விளாகிங்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக அதுக்குன்னு சேனல்லே நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? அண்ட் அஜித் குமார் டைரி, நான் வந்து தீவிர அஜித் குமார் சார் ஃபேனுன்றனால ஐ ஹவ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்டார்டட் இனிஷியேட்டிவ் ஃபார் அஜித் குமார் டைரி. ஸோ இது வந்து அவரை ஹானர் பண்ணுறதுக்கு அவர் இந்த இண்டஸ்ட்ரியிலையும் சரி அவருடைய குட் வில் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு வராரு. ஸோ அதுவும் நல்ல விஷயந்தான். ஸோ அது எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ஸோ அதுலேயும் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் கைஸ். வேறு என்ன கண்டென்ட் வேணும்னு அது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் லைக்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரிங்களா? அண்ட் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப எத்திக்கலாக பப்ளிஷ் பண்ணுங்கள். தெர் இஸ் நோ ஹார்ம் இன் தட். சரிங்களா? ஸோ மேஜர்லி இதுதான் கைஸ் இந்த கண்டென்ட்டை நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சது. ஸோ எனி அதர் இஷ்யூஸ் ஆர் ரிவ்யூஸ் ஆர் அன்பாக்சிங் டெஃபினட்டாக நான் என்னோட வீடியோவோடு நான் வரேன். ஸோ அன்டில் தட் எல்லோரும் சேஃபாக இருங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஒரு ஹார்ம்னஸும் கிடையாது, அது நம்ம நல்லதுக்கு தான். சரிங்களா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் கொடுத்துட்டே இருங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பி குட், திங்க் குட், டூ குட், டேக் கேர், ஸ்டே அவே, ஸ்டே பீஸ், டேக் கேர் கைஸ்.